உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சில மாதங்களுக்கு முன்பு நடந்த ஒரு எக்ஸாமுக்காக ரயில்வே ஸ்டேஷன்லேயும் ரோட்லேயும் நள்ளிரவில் பல்லாயிரக்கணக்கான ஆஸ்பிரண்ட்ஸு கூடி நின்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவங்களாம் அடுத்த நாள் எக்ஸாம் எழுதுறதுக்காக ட்ரெயினுக்காகவும் பஸ்ஸுக்காகவும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு எக்ஸாமுக்காக மாநாடு மாதிரி இத்தனை பேர் திரண்டிருக்காங்களே, நார்த் இந்தியாவில் ஒரு சின்ன வேலை கிடைக்கிறதுக்கு இதுதான் நிலைமையாண்டு நம்ம இங்கெல்லாம் சோஷியல் மீடியாவில் அந்த ஃபோட்டோஸையும் வீடியோஸையும் ஷேர் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட அது உண்மைதாங்க. கடந்த பிப்ரவரி 17, 18 போலீஸ் கான்ஸ்டபிள் ரெக்யூப்மெண்ட், அதாவது வெறும் 63,244 ரெக்யூப்மெண்ட்டுக்காக அந்த தேர்வை எழுதினவங்க மட்டும் 43 லட்சம் பேர். இந்த அளவுக்கு மார்ஜினோட பல லட்சம் பேர் கனவோட எழுதின அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. சமீபத்தில் கூட நீட் எக்ஸாம் பல முறைகேடு நடந்து சிலருக்கு மறுதேர்வுலாம் நடத்தப்பட்டுச்சு. நெட் எக்ஸாம் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் கேன்சல் பண்ணாங்க. நீட் பிஜி எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கேன்சல் பண்ணாங்க. தொடர்ந்து தேர்வில் குளறுபடி நடக்குது. இந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கை கனவு ஒரு நிமிஷத்தில் சிதைக்கப்படுது. இதற்கெல்லாம் முழு காரணம் என்னவா இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூபியில் நடந்த போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி அதில் முறைகேடும் பண்ணது எஜுடெஸ்ட் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட்ங்கிற நிறுவனம். இந்த நிறுவனத்தோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, இது குஜராத்தை சேர்ந்தது. இந்த நிறுவனத்தோட ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் யாருன்னா சுரேஷ் சந்திர ஆச்சாரியாங்கிறவர். இவர் குஜராத்தை சேர்ந்தவர். இவர் இந்த நிறுவனத்தை மட்டும் நடத்தலை, சர்வதேசிக் ஆரிய பிரதிநிதிக் சபாங்கிற இந்த அமைப்பையும் நடத்துகிறாரு. சொல்லவா வேணும். இந்த அமைப்போட அனைத்து கூட்டங்கள்லையும் பல முக்கிய பாஜக தலைவர்கள் பங்கேற்றிருக்காங்க. சொல்லப்போனால் பிரதமர் நரேந்திர மோடியே ஒரு முக்கிய கூட்டத்தில் பங்கேற்றிருக்காரு. முன்னாள் குடியரசுத் தலைவர் முதற்கொண்டு பங்கெடுக்கிற அளவுக்கு இந்த அமைப்பு ஒரு இன்ஃப்ளூயன்ஸான அமைப்பாக இருக்குது. இதனாலேயே என்னமோ தொடர்ந்து பாஜக ஆளும் மாநிலங்கள் யூனியனில் இந்த நிறுவனத்துக்கு தான் எல்லா எக்ஸாமோட கான்ட்ராக்டும் கிடைக்கிது. எஜுடெஸ்ட் நிறுவனம் எந்த அளவுக்கு புகழ் பெற்றதுன்னா, சுரேஷ் சந்திர ஆச்சாரியோட மகனும் நிறுவனத்தோட டைரக்டருமான வினித் ஆரியா 2017 ஒரு முறைகேட்டில் கைது செய்து இப்போ வரைக்கும் அவர் பெயிலில் தான் வெளியில் இருக்காரு. அந்த அளவுக்கு சிக்கிற அளவுக்கு இந்த நிறுவனம் எக்ஸாம் நடத்துறதுல புகழ் பெற்று விளங்கியிருக்கு. இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த போலீஸ் கான்ஸ்டபிள் எலெக்ஷன் பல்லாயிரக்கணக்கான ஆஸ்பிரன்ஸோட எவிடென்ட்டோட ப்ரோட்டஸ்ட் பண்ணனால தான் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இதோட வழக்கு ஓரளவுக்கு மந்தமாக தான் போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே வினித் ஆரியா பாதுகாப்பாக அமெரிக்காவுக்கு தப்பிச்சு போயிட்டாரு. ஆனால் விசாரணை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. குஜராத் அகமதாபாத்தில் இருக்கிற இந்த நிறுவனத்தோட வேர் ஹவுஸில் இருந்தால் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு. அதாவது எக்ஸாம் நடத்துகிறவங்களும் இவங்களாம், அந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணுறவங்களும் இவங்களாங்கிற மாதிரி இவங்க காசு வாங்கிட்டு கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் பண்ணியிருக்காங்க. இதற்கான ஆதாரமாக கம்பெனியோட பேங்க் டிரான்சாக்ஷனு, ஃபோன் கால் டீட்டெயில்ஸ்லாம் ட்ரேஸ் பண்ணதில் இவங்க யார் யாருக்கெல்லாம் பேரம் பேசியிருக்காங்க, காசுக்காக கொஸ்டின் பேப்பர் விற்றுருக்காங்கங்கிறது தெரிய வருது. திருடங்கையிலேயே சாவியாங்கிற மாதிரி தான் கவர்மெண்ட் ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு எக்ஸாம் நடத்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்குது. அந்த கம்பெனி எக்ஸாமையும் கண்டக்ட் பண்ணுது. அந்த எக்ஸாமில் எப்படி பாஸ் பண்ணலாம், எப்படி தப்பு பண்ணலான்னு முறைகேடாக கொஸ்டின் பேப்பரையும் லீக் பண்ணியிருக்கு. இந்த மொத்த டீட்டெயில்ஸையும் எடுத்து ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் 900 பக்கத்துக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கு. ஜூன் 6 வரைக்கும் 18 பேர் இதில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. யூபியில் நடந்த இந்த தில்லு முள்ளு முதல் தடவையும் இல்லை, ஏன் கடைசி தடவையும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க எவ்வளோ தப்பு பண்ணாலும் பிஜேபி கவர்மெண்ட்ஸு திரும்ப திரும்ப இவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. 2023 அக்டோபர் 20 கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் பீகார் ஸ்கூல் எஜுகேஷன் எஜுடெஸ்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. நீங்கள் மிகவும் அலட்சியமாக செயல்படுறீங்க, ப்ரொஃபஷ்னலாக ஒரு எக்ஸாமை உங்களுக்கு கண்டக்ட் பண்ணவே தெரிலன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஏன்னா பீகாரில் செகண்டரி டீச்சர் எலிஜிபிலிட்டி எக்ஸாமில் இவங்க கட் ஆஃப் மார்க்கே எடுக்காத ஒரு 5,657 பேருக்கு பாஸ்போர்ட்டு அவங்கள ரெக்யூப்மெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதுக்காக நடக்குதுன்னே தெரியாமல் இருந்தப்போ தான் இவங்க இல்லீகலாக அவங்கள்ட்ட பல நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்கன்னு புரிய வருது. பீகார் கவர்மெண்ட்டு எஜுடெஸ்ட்டை பேன் பண்ணுது. ஆனால் பேன் பண்ண அடுத்த ஒரு வாரத்தில் யூனியன் கவர்மெண்ட்டோட ஒரு மினிஸ்ட்ரி அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரிக்கு கீழே வர CSIR எனப்படும் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுற ஒரு எக்ஸாமுக்கு எஜுடெஸ்ட்டுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குது. அதாவது பீகார் கவர்மெண்ட் ஒரு மிகப்பெரிய அலிகேஷனை வச்சு அப்போ தான் அந்த எஜுடெஸ்ட்டை அவங்க மாநிலத்தில் பேன் பண்ணாங்க. ஆனால் CSIRோட எக்ஸாம் கான்ட்ராக்ட் அடுத்த ஒரு வாரத்தில் இவங்களுக்கு ஏன் வருதுன்னு தெரியுமா? CSIRோட சேர்மனு பிரதமர் நரேந்திர
மோடி. இதை விட வேற காரணம் என்னவா இருக்க முடியும்? எஜுடெஸ்ட் நிறுவனம் 1981ஆம் ஆண்டு தொடங்குனதுலேருந்து 40 வருஷமா பாரம்பரியமா இருந்துகிட்டு 113 கோடி எக்ஸாம நாங்க கண்டக்ட் பண்ணதா சொல்றாங்க. ஆனா ஒரு பாரம்பரியமான நிறுவனத்துக்கு அடையாளமே அவங்க பிராண்டு தான். குறிப்பா சில பிராண்டு தங்களோட பேர தங்கள தவிர யாருமே வைக்கக்கூடாதுன்னு காப்பிரைட் வாங்கி அத காப்பாத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா எஜுடெஸ்ட் என்ன பண்ணுச்சு தெரியுமா? எஜுடெஸ்ட் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்களோட பேரு கான்ஃபிகக் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் தான். ஆனா அவங்களோட தில்லுமுல்லு அதாவது எக்ஸாம்ல அவங்க பண்ண முறைகேடுலாம் மோசமா அடி வாங்குனதுனாலயே என்னமோ எஜுடெஸ்ட்ன்னு தங்களோட பேர மாத்துறாங்க. இந்த அளவுக்கு தான் அவங்களோட பாரம்பரியமும் இருந்திருக்கு. இவ்வளவு குற்றச்சாட்டு இருந்தும் எஜுடெஸ்ட்டை தொடர்ந்து பாஜக அரசுகள் காப்பாத்திக்கிட்டு ஊக்குவிச்சுக்கிட்டு வரதுக்கு காரணம் அவங்களோட இந்த அமைப்பு தான். ஏன்னா சுரேஷ் சந்திர ஆச்சாரியா தொடர்ந்து இந்துத்துவ வேலைகள்லையும் பாஜக அரசோட நெருக்கமா இருக்காரு. இவரோட அமைப்பு ஆரிய சமாஜை உருவாக்கின தயானந்த சரஸ்வதியை வழிகாட்டியா கொண்டு இயங்குதுன்னு சொல்றாங்க. 2018ஆம் ஆண்டு இந்த அமைப்போட 4ஆம் ஆண்டு விழால முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தே கலந்துக்கிறாரு. அவர் பக்கத்துல ஆச்சாரியா உட்கார்ந்துருக்காரு. இதே இவெண்ட்ல பாஜக அமைச்சர்களான ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, யூபி முதல்வர் ஆதித்யநாத், மனோகர்லால் கட்டார் போன்றவர்கள் அமர்ந்திருக்காங்க. ஏன் 2023ஆம் ஆண்டு பிப்ரவரியில தயானந்த சரஸ்வதியோட 200வது ஆண்டு பிறந்தநாள் விழா நடக்குது. டெல்லியில நடந்த இந்த ஈவெண்ட்ல ஆச்சாரியா பக்கத்துல அமர்ந்திருக்கிறவர் யாருன்னா பிரதமர் நரேந்திர மோடி. நரேந்திர மோடிய ஸ்பீச்லயும் ஆச்சாரியாரோட புகழ்ந்து தொடர்ந்து பாராட்டிக்கிட்டு இருந்தாரு. மேலும் எஜுடெஸ்ட்டுக்கு பின்னாடி பல குஜராத் அரசியல்வாதிகள் ஒளிந்திருக்காங்கன்னு தான் சொல்லப்படுது. இந்த அளவுக்கு பிணைப்புள்ள ஒரு கம்பெனியாலையும் அரசுனாலையும் நடத்தப்படுற எக்ஸாம் தான் சமீபத்தில் நடக்கிற தொடர் பேப்பர் லீக்கு முறைகேடு குற்றச்சாட்டுக்கு காரணமாக இருக்குமான்னு ஒரு கேள்வியை எழுப்புது. ஏன்னா என்டிஏ இத்தனை வருஷமாக செயல்பட்டுக்கிட்டு வருது. அப்பப்போ குறைபாடுகள் எழத்தான் செய்யும், குற்றச்சாட்டுகள் வரும். ஆனால் தொடர்ந்து நடக்கிற அனைத்து எக்ஸாம்லேயும் முறைகேடு குற்றச்சாட்டு வர்றது என்டிஏங்கிற தனி அமைப்புனால மட்டும் இல்ல, அத சூழ்ந்திருக்கிற அரசியல்னாலயும் தான் காரணமா இருக்குமான்னு கேள்வி எழுது.